வாமா காவேரி, உள்ள வா. இருக்கட்டும்க்கா. அம்மா எதுவும் இங்க வந்தாங்களா? இல்லையே காவேரி. வெளிய எங்கேயும் போறதா உங்ககிட்ட சொன்னாங்களா? என்கிட்ட எதுவும் சொல்லலமா. எங்க அண்ணனை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க. போய் பார்த்துட்டு இப்பதான் வந்தேன். காலையில இருந்து நான் வீட்லயே இல்ல. நீ வேணும்னா மகேஸ்வரி அக்காட்ட கேட்டு பாரு. சரிக்கா. நான் எதுவும் பாக்கலையே காவேரி, என்னாச்சு? நான் ஸ்கூல் விட்டு வரும்போதே அம்மா வீட்ல இல்லக்கா. வீடு பூட்டிதான் இருந்துச்சு. இப்ப நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகியும் அம்மாவை இன்னும் ஆளை காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. சரி, பக்கத்துல எங்கேயோ கடைக்கு போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம போய் பயந்துட்டு இருப்ப. சரி, நீ வீட்டுக்கு போ, அம்மா வந்துருவாங்க. சரி. அண்ணா. வாமா காவேரி, என்னமா? அம்மா எதுவும் இங்க வந்தாங்களா அண்ணா? இல்லையம்மா, நேத்து சாயந்தரமே சாமான் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எதுவும் வரலையே. என்னாச்சுமா? இல்ல ஒண்ணும் இல்லண்ணே. அம்மா வேற எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க பாருங்க. சரிம்மா சரிம்மா. ஆட்டோ, கங்கையம்மன் கோயிலுக்கு போகணும். போலாம், இறங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்கம்மா. ஓமங்கால அம்மையை போட்டு ஓமங்கால பரமேஸ்வரி போட்டு. சாமி. சொல்லுமா. இந்த போட்டோல இருக்கிறவங்க கோயிலுக்கு வந்தாங்களா? இல்லையம்மா. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. தினமும் இந்த கோயிலுக்கு 100 பக்தர்கள் வராங்கம்மா. அவங்க எல்லாரையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதுமா. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா இங்க வந்ததா ஞாபகம் இல்ல. வேணும்னா சுத்தி எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. பக்கத்து வீட்டுல, கடத்தெருவுல, கோவில்லன்னு அம்மா வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இங்க எங்கேயுமே அவங்க இல்லனா வேற எங்கதான் போயிருப்பாங்க? கடவுளே, நான் இவ்ளோ இடத்துல தேடியும் அம்மா எங்க போனாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான். நீதான் எப்படியாவது அம்மாவை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அக்கா, அம்மா வந்துருச்சாக்கா? இல்ல யமுனா. ஏய், அம்மா வழக்கமா போற கோயிலுக்குலாம் போய் தேடி பாத்தியாடி? கோவில்ல, பக்கத்துல இருக்கிற கடையில, அக்கம் பக்கத்து வீடுன்னு அம்மா வழக்கமா போற எல்லா இடத்துலயும் நான் போய் தேடி பாத்துட்டேன். அம்மா எங்கேயுமே இல்ல. நீ அம்மாக்கு போன் பண்றதா சொன்னியேக்கா, பண்ணியா? நான் போன் பண்ணும்போது அம்மா எடுக்கலடி. யமுனாவும் போன் பண்ணிருந்தா. ஃபுல் ரிங் போய் கட் ஆயிருக்கே தவிர அம்மா எடுத்து பேசவே இல்லையேடி. நீ சாயந்தரம் போன் பண்ணி சொன்னப்பவே ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீ ஏன் இப்படி பயப்படுறன்னு தோணுச்சு. இப்ப இவ்வளவு நேரம் ஆகி அம்மா வீட்டுக்கு வரலையேடி. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலங்கும் போது எங்களுக்குமே கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனேக்கா, நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கோவத்துலதான் அம்மா வீட்டை விட்டு போயிருக்கு. இல்லனா என்னைக்குமே நான் ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு அம்மா வீட்ல இல்லாம இருந்ததே இல்ல. நாங்களே இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசணும்னு இருந்தோம்க்கா. என்ன இருந்தாலும் நீ அம்மா கிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது. நீ சொன்னதெல்லாம் நினைச்சு அம்மா எவ்வளவு அழுதுச்சு தெரியுமா? எங்களுக்கே அம்மாவை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு வேகத்திலயும் கோவத்திலயும் தான் அப்படி பேசிட்டேன். அம்மாக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன திருப்பி திட்டிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி எதுவும் சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிடுச்சு.
நடந்ததெல்லாம் நினைச்சு மனசு கேட்காம ஒரு ஆதங்கத்துல அம்மா வீட்டை விட்டு போயிடுச்சு போலடி. முதல்ல அம்மா எங்க போச்சுங்கறத கண்டுபிடிக்கணும். அக்கா, நானும் கங்காக்காவும் இப்ப உடனே கிளம்பி அங்க வரோம்க்கா. இல்ல இல்ல, நீங்க இதுக்காகலாம் இவ்ளோ தூரம் அலைய வேண்டாம். நான் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் இடத்துல போய் தேடி பாக்குறேன். எப்படியும் அம்மா இங்கதான் இருக்கும், நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் நீ எப்படி அங்க தனியா சமாளிப்ப? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லக்கா. நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சரி காவேரி, நீ என்னன்னு பாத்துட்டு என்ன கூப்பிடு. வழக்கமா அம்மா போயிட்டு வர எல்லா இடத்துலயும் அவங்கள தேடியாச்சு. இதுக்கு மேல அம்மாவை எங்க போய் தேடுறது? பேசாம விஜய் சார் கிட்ட ஹெல்ப் கேட்டு பாக்கலாமா? நம்ம ஒருத்தியா தேடுறதுக்கு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டா அம்மாவை தேடி கண்டுபிடிக்க இன்னும் ஈஸியா இருக்கும். கேட்டு பாக்கலாம். காவேரி கால் பண்றா. சொல்லுங்க மிஸ். சார், சொல்லுங்க மிஸ். நீங்க பிஸியா இருக்கீங்களா? தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. என்னாச்சு மிஸ்? ஹலோ மிஸ், என்னாச்சு மிஸ்? ஏன் அழறீங்க? சாயந்திரத்துல இருந்து அம்மாவை காணோம் சார். அம்மாவை காணுமா? ஆமா சார். நீங்க பயப்படாதீங்க மிஸ். அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. நம்ம தேடினா கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வரேன். மிஸ், சார், அழாதீங்க மிஸ். அம்மா இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அவங்க எப்ப வீட்டை விட்டு போனாங்க, என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரப்போ அம்மா வீட்ல இல்ல சார். வீடு பூட்டி தான் இருந்துச்சு. நான் ஸ்கூலை விட்டு வரப்போ என்னைக்குமே அம்மா வீட்ல எல்லாமே இருந்ததே இல்ல. காலையில நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அம்மாவை நான் கொஞ்சம் திட்டிட்டேன். அந்த கோபத்துலதான் அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்களோன்னு பயமா இருக்கு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க மிஸ். கண்டிப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல அவங்கள எங்க தேடுறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் நான் வந்துட்டேன்ல. நம்ம மத்த இடங்களையும் போய் தேடி பார்க்கலாம். கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. நீங்க வாங்க, போய் பார்க்கலாம். வாங்க. ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும், இல்லன்னா நீ இருக்கணும். மிஸ், நீங்க தேடி பார்த்த இடத்த தவிர அம்மா வழக்கமா போற வேற ஏதாச்சும் இடம் இருக்கா? இல்ல சார், அம்மா தனியா போற இடம்னா இவ்வளவுதான். மத்தபடி அம்மா இந்த ஊர்ல வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்களுக்கு இது தெரியாத ஊருங்கிறதால வேற எங்க போறதா இருந்தாலும் நான் தான் கூட்டிட்டு போவேன். போன் பண்ணா கூட அவங்க எடுக்கலங்கிறது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருங்க, நான் கால் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு சார்? என் போனையும் அவங்க எடுக்கல. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க.
நம்ம மத்த இடங்கள்லாம் தேடி பார்க்கலாம். மிஸ், அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேட்டு பார்க்கலாமா? சரிங்க சார், கேப்போம். சொல்லுங்க சார். இதோ ஒரு நிமிஷம். இந்த அம்மா எதுவும் இங்க வந்தாங்களா? இவங்களை இது வரைக்கும் பார்த்த மாதிரியே தெரியலையே. இப்பதான் சார் நான் சவாரி முடிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் இருங்க சார், நம்ம பசங்க கிட்ட கேக்குறேன். ராஜா, மணி அண்ணா. அது ஒண்ணும் இல்ல, இந்த அம்மா நம்ம ஸ்டாண்டுக்கு வந்தாங்களா? இல்லையண்ணா. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. நீ பாத்தியா? அப்படி யாரும் வரலையாண்ணா. வரலையா சார்? இல்ல, ஒருவேளை நீங்க யாரும் இங்க இல்லாத நேரத்துல அவங்க வேற ஏதாவது ஆட்டோல போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல? எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல மொத்தமே 5 ஆட்டோ தான் சார். ஒரு ஆட்டோ இப்பதான் சவாரிக்கு போச்சு. இன்னொருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டுக்கே வரல சார். அதனால நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அம்மா இங்க வரவே இல்ல சார். சரி, தேங்க்ஸ்ங்க. சரிங்க சார். வாங்க. நீங்க அழாதீங்க மிஸ். கண்டிப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இருங்க மிஸ். அம்மா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. சார், அம்மா, அம்மா சார். அம்மா, 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 அம்மா. அம்மா. நான் ஒருத்தி வந்து நிக்கிறேன். நீ யாரையோ பார்த்த மாதிரி நீ பாட்டுக்கு போற. சாயந்திரத்துல இருந்து நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? என்ன எதுக்கடி நீ தேடுற? என்னதான் அந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டல்ல, அதான் நீ அங்க இருந்துக்கொண்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்ப நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் நீ இப்படி எல்லாம் பண்ணியா? ஆமாடி, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசியிருக்க. உன் ஆசைப்படி நீயே தனியா அந்த வீட்ல இருந்துக்கோ, நான் போறேன். அம்மா, நில்லுமா. கோவத்துல நான் ஏதோ பேசினா அதுக்காக இப்படி பைய தூக்கிட்டு கிளம்பிருவியா? இப்ப நான் இங்க வராம போயிருந்தா நீ எங்கம்மா போயிருப்ப? எனக்கு என்னடி, போறதுக்கு வேற இடமா இல்ல. நான் பேசினது எந்த அளவுக்கு உன் மனச கஷ்டப்படுத்திருக்கோன்னு எனக்கு நல்லா புரியுது. ஓஹோ, இதெல்லாம் கூட உனக்கு புரியுதா? உண்மையிலே என் கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருந்தா இப்படிலாம் நீ பேசிருக்க மாட்டடி. அப்படி என்னடி நான் தப்பு பண்ணிட்டேன்? சொல்லுடி, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? ஒவ்வொரு நிமிஷமும் நீ நல்லா இருக்கணும், உனக்குன்னு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமையணும்னு யோசிச்சு யோசிச்சு தாண்டி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தும் நீ எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டல்ல. உன் மேல அக்கறைப்பட்டு பார்த்து பார்த்து நான் பண்றதெல்லாம் எந்த விதத்துல உனக்கு தப்பா தெரியுது? அது உனக்கு பிடிக்குது பிடிக்கல, அத சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக வாய்க்கு வந்தபடி நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுடி. என் புருஷன் எனக்குன்னு சம்பாரிச்சு வாங்கின வீடு இருக்கு, நான் அங்கேயே போறேன். ப்ளீஸ்மா, நான் தான் போறேன்னு சொல்றேன். பாத்துட்டே இருக்கேன், நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இப்ப வீட்டுக்கு வர போறியா இல்லையா? நான் ஏடி வரணும்?
ஒண்ணு அந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும்னு சொன்னேன்ல, நீயே இருந்துக்கோ. நான் என் புருஷன் வாங்கின வீட்ல போய் என் கடைசி காலத்தை கழிச்சுக்கிறேன். நான் அது ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சிரு. யாராவது ஒருத்தர் தான் அந்த வீட்ல இருக்கணும்னா நான் இப்ப உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா? இந்த குடும்பம் உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஆமாடி, நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட, நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல பாரு. மா அதான் உங்க பொண்ணு அவங்க பேசினதெல்லாம் தப்புன்னு சாரி கேட்டாங்கல்ல. இதுக்கு மேல எதுக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு? நல்லா சொல்லுங்க. மா முதல்ல நீங்க வந்து வண்டியில இருங்க. மத்த விஷயம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அதான் நான் சொல்றேன்லம்மா. வாங்க மிஸ், கூட்டிட்டு வாங்க. இந்த பிடிவாதத்துக்கும் கோவத்துக்கும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் அம்மா தானடி, வேற எப்படி இருப்பேன்? ஆமா போலாம்.